ஹாய் ஹாய். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் போறோம்னா, ஃபினான்ஷியல் டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த பட் 5 ஃபினான்ஷியல் டிப்ஸ் நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 5 ஃபினான்ஷியல் டிப்ஸும் நான் வந்து புதுசா எதுவும் சொல்ல போறது கிடையாது. பட் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. பட் இதை நீங்க ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க. ஆனா இருந்தாலும் நான் இந்த 5 டிப்ஸ் கொஞ்சம் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்ல வந்து நீங்க வந்து கடைபிடிச்சீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் பெட்டரா இருக்க சான்ஸ் இருக்கு. அந்த 5 என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டியலிடுங்கள், பகிருங்கள். இது ஏன் பட்டியலிடுங்கள், பகிருங்கள் சொன்னாங்கன்னா, இப்போ உங்ககிட்ட எவ்வளவு அசெட் இருக்கு. அசெட்னா மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு, லேண்டு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கரெக்டா நிறைய அசெட் இருக்கும். அந்த அசெட்டை வந்து நீங்களே உங்களுக்கே கரெக்டா வச்சுக்கும் போது அது நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது வந்து அசம்பாவிதம் கரெக்டா நடந்தா அந்த வீட்ல இருக்கிற அவங்க அம்மாக்கோ இல்ல அவங்க கரெக்டா அவங்க ஒய்ஃபுக்கோ நம்ம கிட்ட அசெட் வந்து கரெக்டா இவ்வளவு இருக்குன்ட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது, தெரியாமலே போயிடும். நான் அந்த மாதிரி ஒரு 2 3 பேரை பார்த்துருக்கிறேன். அப்படி நீங்க கரெக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பணத்தை போட்டு வச்சிருப்பீங்க, இல்லைன்னா ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பீங்க. பட் இல்லைன்னா நீங்க ஏதாவது சென்னை அவுட்டர்ல லேண்ட் அதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. பட் அதெல்லாம் உங்களோட கரெக்டா ஃபேமிலி கிட்ட நீங்க கரெக்டா எடுத்து சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கன்ட்டு ஃபினான்ஷியலுக்குன்ட்டு ஒரு சின்ன டெய்லி போட்டு உங்களோட அசெட் எல்லாம் என்ன நீங்க எவ்வளவு வந்து மாசம் மாதம் கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க, எந்தெந்த அசெட் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டு டைரி போட்டு உங்க ஃபேமிலியில யார் முக்கியமான நம்பரோ ஒண்ணு உங்க ஒய்ஃப் கரெக்டா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா உங்க ஒய்ஃப் கிட்ட இதை கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும். அப்படி மேரேஜ் இல்லாதவங்க அம்மா அப்பா அவங்க கிட்ட நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க கரெக்டா உங்களுக்கு வந்து சொல்லி ஆகணும். பட் இன்கேஸ் நீங்க இதெல்லாம் சொல்லலைன்னா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு நீங்க இல்ல அப்படின்ற போது உங்களோட அசல்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். அது வேஸ்டாவே போயிடும். இப்போ நீங்க கரெக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் அதே மாதிரி நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் உங்க ஒய்ஃபுக்கோ இல்ல உங்க ஃபேமிலிக்கோ நீங்க தெரியப்படுத்தாம அப்படியே விட்டுடும் போது அவங்க ஃபேமிலி என்ன நினைச்சுப்பாங்க, ஓகே நம்ம கிட்ட இதெல்லாம் இல்லைன்னு போல அதை கிளைம் பண்ணாமலே அப்படியே விட்டுருவாங்க. அதனால அவங்களுக்கு நியாயமா போக வேண்டிய இன்சூரன்ஸ் அது அவங்களுக்கு போயிருக்காது. அதுக்கப்புறம் உங்களோட சொத்து அசட்டு நீங்க ஏதாவது ஸ்டாக் வாங்கினாலும் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி வச்சிருந்தாலும் நியாயமா நீங்க நாமினி மென்ஷன் பண்ணிப்பேன் அவங்களுக்கு நியாயமா போக வேண்டியது அவங்களுக்கு போகாமலே அப்படியே விட்டுருவோம். அது வந்து வீணா கவர்மெண்ட்டுக்கு தான் போகும், இல்லைன்னா அது அப்படியே வேஸ்ட் ஆகும். அதனால உங்ககிட்ட என்னென்ன அசட் இருக்கோ அது முதல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ல யார் முக்கியமானவங்களோ அவங்க கிட்ட இந்த இதுவெல்லாம் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட முதல் ஃபினான்ஷியல் டிப்ஸ். பட் அதுக்கப்புறம் வந்து கோல்ஸை வந்து பரிசீலனை நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து கரெக்டா பண்ணணும். அது எப்படின்னா இப்ப நீங்க 30ல இருப்பீங்களா, இல்லை 32 35 இருப்பீங்க. உங்களுக்கு கரெக்டா மேரேஜ் ஆயிருந்தா உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். இப்ப நீங்க கோல்ஸை வந்து கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இந்த வயசுல வேலை செய்யறேன், நான் ஒரு 50 60 வயசுல கரெக்டா ரிட்டையர்ட் ஆக போறேன். பட் அதுக்கு என்ன பிளான்? இப்ப நீங்க 50 வயசுல 60 வயசுல கரெக்டா ரிட்டையர்ட் ஆக போறீங்கன்னா அதுக்குண்டான பினான்சியல் பிளானிங் எல்லாம் நீங்க பண்ணணும். அதுக்குண்டான நீங்க ஃபினான்ஷியல் கோலை வந்து நீங்க கரெக்டா செட் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி வீடு லேண்ட் அந்த மாதிரி வாங்கி பட் அது மூலியமா வர கரெக்டா இன்கம் உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு பயன்படுத்த போறீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க இப்பத்துல இருந்தே கரெக்டா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் அந்த மாதிரி கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஒரு பெரிய கார்பஸா உண்டாக்கி அதுக்கப்புறம் நீங்க கரெக்டா ரிட்டையர் ஆக போறீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிளான் இருக்கும். பட் உதாரணத்துக்கு உங்களோட குழந்தை இருக்கும். அந்த குழந்தையோட கரெக்டா கரெக்டா மேரேஜுக்கு நீங்க இப்பத்துல இருந்து என்ன பிளான் பண்ண போறீங்க அது. பட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட குழந்தை வந்து அப்ராட் போய் ஹையர் ஸ்டடி பண்ணனா அதுக்கு உண்டான என்ன பிளான், அதுக்கு உண்டான ஃபினான்ஷியல் என்ன பிளான். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்ப வந்து சொந்த வீடு இல்லாம நீங்க வந்து கரெக்டா ரெண்டட்ல இருக்கலாம். இல்ல நம்ம ஃபியூச்சர்ல ஒரு இடத்துல நம்ம சொந்த வீடு வாங்கணும். பட் அதுக்கு என்ன பிளான். பட் அதே மாதிரி உங்களோட லைஃப்ல உங்களுக்கு சில குறிக்கோள் எல்லாம் இருக்கும். அந்த குறிக்கோளுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பிளான்ஸையும் நீங்க வந்து கரெக்டா வடிவமைக்கணும். அந்த பிளான்ஸ் வந்து உங்களோட நேரம், உங்களோட காலம், உங்களுக்கு வர இன்கம் பொறுத்து அதை மாத்தி மாத்தி கரெக்டா, அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்தபடி கரெக்டா கோல்ஸை நீங்க தொடர்ந்து ட்ராக்லயே இருக்கணும். முக்கியமா உங்களோட பினான்சியல் கோல்ஸ் உங்களோட ட்ராக்லயே இருக்கணும். உங்களோட ட்ராக்லயே இருக்கணும். பட் அதே மாதிரி சில கோல்ஸ் எல்லாம் நீங்க சரியா பிளான் பண்ணாம அப்படியே விட்டீங்கன்னா அது ஃபியூச்சர்ல உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் உண்டாக்க அது முக்கிய காரணமாயிடும். அதுக்கு இடம் கொடுக்காம நீங்க இப்பயே உங்களோட கோல்ஸ் எல்லாம் கரெக்டா செட் பண்ணி அதை தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டே வரணும். இதுதான் என்னோட செகண்ட் நான் கத்துக்கிட்ட அட்வைஸ். தேர்ட் வந்து என்னன்னா போர்ட்ஃபோலியோ பட் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. இப்ப இப்ப கரெக்டா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருங்க வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
ஒருத்தருக்கு மியூச்சுவல் ஃபண்டு ஒருத்தருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒன்லி இந்த நிஃப்டி 50 இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டுமே அவங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தருங்க வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒருத்தருங்க வந்து கோல்ட்ல பட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒருத்தருங்க ஹை ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி கிரிப்டோ கரன்சில கூட அவங்க வந்து பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எந்த மாதிரியான பட் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ணாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களோ அந்த மாதிரி பட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா அவங்க வந்து கரெக்டா மறுசீரமைப்பு வந்து பண்ணணும். அதாவது இப்போ அவங்க ஸ்டார்டிங்ல பட் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க வந்து கரெக்டா இன்வெஸ்டிங் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் தான் இருக்கும். அந்த நாலேஜ் வளர வளர பட் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து அவங்க வந்து அவங்க முன்னாடி பட் ஏதாவது கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடுத்து அவங்க வந்து பார்க்கணும். இதை நம்ம வந்து கரெக்டா பண்ணியிருக்கிறோமா, இதுல வந்து சில சேஞ்ச் கொண்டு வரலாமா, இல்ல பட் இதே கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட்டை வேற ஏதாவது பண்ணா இதோட அதிக ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கா. அந்த மாரி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கரெக்டா ஃபினான்ஷியல் அட்வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து அதை வந்து கரெக்டா வந்து மறுசீரமைப்பு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா அட்லீஸ்ட் ஏன்னா நம்ம எல்லாம் கரெக்டா வேலைக்கு போறவங்க பிசினஸ் பண்றவங்க நமக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்காது. நம்ம கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு லாங் டைம் தான் இப்படி கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்மளோட கரெக்டா ரிட்டைர்மெண்ட்டுக்கோ இல்லைன்னா 10 வருஷம் 15 வருஷத்துக்கோ தான் நம்ம கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அப்படி கரெக்டா பட் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எந்தெந்த ஸ்டாக்ல எல்லாம் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் கரெக்டா பட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், எந்தெந்த ஸ்டாக் எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எந்தெந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் சரியில்லை இது வித்துட்டு வெளியே வரலாம், இல்ல எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதை நம்ம மாற்றி அமைக்கலாம்ட்டு நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம லாங் டைம் தான் கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்ட்டு நம்ம கரெக்டா பணத்தை போட்டுட்டு அப்படியே கரெக்டா மறந்துட்டு விட்டுடக்கூடாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வாட்ச் பண்ணணும். அது எப்படி வேலை செய்யுது, அது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வளருது, அதுல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிக்கலாம்ட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து ரீக்ரியேஷன் பண்ணா அது உங்களோட ஃபினான்ஷியல் குரோத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். கரெக்டா இந்த மெத்தடை நீங்க வந்து கரெக்டா இந்த மெத்தடை நீங்க வந்து சரியா பண்ணீங்கன்னா ஒரு பட் ஆவரேஜா இருக்கிறவங்க விட நீங்க ஃபினான்ஷியல் ரீதியா ரொம்பவே முன்னேறி இருப்பீங்க. இதுதான் நான் கத்துக்கிட்ட 3வது ஃபினான்ஷியல் டிப்ஸ். 4வது வந்து கரெக்டா இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா கரெக்டா பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் ஒரு கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, பட் அது ஒரு நம்மளோட பாதுகாப்பு. இப்ப கரெக்டா இப்ப நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருந்ததுன்னா நீங்க இருந்து அந்த ஃபேமிலிக்கு மாசம் மாசம் என்ன ஒரு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கரெக்டான இடத்துல அந்த பாலிசி டேர்ம்ஸ் எல்லாமே கரெக்டா படிச்சுட்டு சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்மளோட ஃபேமிலி வந்து ஈஸியா அதை வந்து கிளியர் பண்ற அளவுக்கு நம்மளோட டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பக்காவா நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்படி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறது ஓரளவுக்கு நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு வந்து கான்ஃபிடென்ட் ஒன்று கொடுக்கும். அது உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்கும். அது உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தா அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு தெரியும், எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, என்னோட ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இப்ப நீங்க மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல எதுவோ பண்ணி பேங்க்ல போட்டு நீங்க சேர்த்து வைப்பீங்க. அதை நீங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சேர்த்து வச்ச காசு ஏதாவது உங்களுக்கு திடீர்னு உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ஒரே மாசத்துல அந்த 10 வருஷத்தோட சேவிங்க மொத்தமா போற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட அசெட், நம்மளோட பினான்சியல் அதுக்கும் ஒரு பாதுகாப்பு வந்து கொடுக்குது. இப்போ உங்ககிட்ட நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க கரெக்டா பட்டு நீங்க வந்து உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்க ட்ரீட் பண்ணிப்பீங்க. இது உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைங்கன்னா உங்களோட சேவிங் உடைச்சி அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு ஒரு பணத்தை வச்சிருப்பீங்க, அதை உடைச்சி நீங்க வந்து கரெக்டா செலவு பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட அந்த 10 வருஷம் நீங்க சேவ் பண்ணது எல்லாமே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 50% போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா. இதே ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தரும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அவங்க வருஷம் வருஷம் பே பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் வருஷம் வருஷம் இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிட்டேன், ஆனா நான் இது வரைக்கும் கரெக்டா சர்வே ஆயிட்டேன், அந்த அமௌண்ட் எல்லாம் வேஸ்ட் தான், நீங்க அப்படி வந்து திங்க் பண்ணலாம். ஆனா நான் வந்து என்ன திங்க் பண்ணுவேன்னா இப்ப நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, மாசம் மாசம் ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணுவோம். அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டா பயன் இல்லாம அது வந்து நம்மளுக்கு வந்து பயன் இல்லாம இருந்தா கூட மத்தவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி அவங்க அவங்களோட ஃபேமிலியில யாராவது தவறி அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கரெக்டா பயனுள்ளதா இருக்கும். இது வந்து ஒரு கரெக்டா சேரிட்டி மாரி நான் வந்து திங்க் பண்ணிட்டேன். நான் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் நான் வந்து கொடுக்குறேன். அந்த அமௌண்ட் வந்து யாரோ ஒரு ஃபேமிலியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து
அவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். அது மூலியமா நான் வந்து இப்ப வந்து சேஃபா இருக்கிறேன் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணிப்பேன். அந்த அமௌண்ட் இப்ப நம்ம மாசம் மாசம் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டுற அமௌண்ட் நம்மளுக்கு பயனுள்ளதா இல்லாத கூட நம்ம யாருக்கோ நம்மளுக்கே தெரியாம ஒரு உதவி வந்து நம்ம வந்து கரெக்டா பண்றோம். அது வந்து ஒரு சேரிட்டி மீல். இதுல வந்து 2 பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு, அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு பயன்படலாம், மத்தவங்களுக்கு யாராவது பயன்படும். நம்ம வந்து இந்த கரெக்டா இந்த சொசைட்டிக்கோ பட் ஏதாவது நம்ம உதவி பண்றோம் அந்த மனத்துக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது ஆச்சா கூட நம்மளோட ஃபேமிலிக்கு பயன்படும். எப்படி இருந்தாலும் இது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் டீல் தான். நான் அப்படிதான் நினைச்சு என்னோட டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டுறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதே மாதிரி தான் நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான் நான் வந்து திங்க் பண்ணுவேன். அந்த நான் மாசம் மாசம் கட்டி நான் பட் ஆரோக்கியமா இருந்தா கூட அது எனக்கு பெனிஃபிட் தான். அதே மாதிரி நான் மாசம் மாசம் கட்டுற அமௌண்ட் யாராவது ஒருத்தருக்கு வந்து திடீர்னு பட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், ஏதாவது ஆயிருக்கலாம். அப்போ இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பயன்படும். இப்போ வந்து கரெக்டா பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் வந்து பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மாசம் மாசம் பே பண்றாங்கன்னா, அந்த 100 பேருக்கும் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது போலுது. அந்த 100ல யாராவது ஒரு பேரோ 2 பேரோ மேக்ஸிமம் 3 பேர் தான் பட் அஃபெக்ட் ஆவாங்க. அப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணனா, அந்த 100 பேர்ல 3 பேர் அஃபெக்ட் ஆகுனா மீதி 96 பேர் கட்டினாங்கல்ல அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அமௌண்ட், அததான் அந்த அமௌண்ட் வச்சுதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பயன்படுவாங்க. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்மளோட பணத்தை கொடுத்து நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம். நான் அந்த மாதிரி தான் நினைச்சுப்பேன். இதுதான் நான் கத்துக்கிட்டது. 4th ரூல். 5th ரூல் என்னன்னா டாக்ஸ் பிளானிங். ஒருத்தவங்க வந்து எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட இன்கம் கேப்பபிலிட்டி அதிகமா இருந்தா கூட நீங்க டாக்ஸ் பிளானிங் வந்து கரெக்டா பண்ணணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 18C இருக்கு. 18Cல நீங்க 1.5 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸ் வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி 18D வந்து நீங்க உங்க அம்மா அப்பா வயசானவங்களா இருந்தா 75,000 வரைக்கும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு ஹவுசிங் லோன் எடுத்து வீடு வாங்கிருந்தீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் 2 lakhs வரைக்கும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி உங்களோட இன்கமுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் பிளானிங் நீங்க வந்து கரெக்டா பண்ணணும். இப்ப உங்களோட வருமானம் அதிகமா இருந்து டாக்ஸ் வந்து கட்டுறதுக்கு அதுக்கு பதிலா இந்த டாக்ஸ் பிளானிங், உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லயே ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் பேர் வந்து ELS சொல்லுவாங்க. நீங்க அதுல மாசம் மாசம் கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க அதுல அந்த 1.5 லட்சம் கழிச்சு எவ்வளவு மீதி அமௌண்ட் இருக்கோ அதுதான் நீங்க வந்து பே பண்ண போறீங்க. ஒருத்தவங்களுக்கு 6 லட்சம் அந்த மாதிரி சேலரி இருந்ததுன்னா அது 1.5 லட்சம் போனா உங்களோட இன்கம் வந்து 5 லட்சத்துக்குள்ள வந்துடும். அப்ப நீங்க டாக்ஸே கட்ட தேவையில்லை. அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணலாம். இது வந்து நான் சொல்ற சின்ன எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி உங்களோட சேலரி வந்து வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு மேல இருந்ததுன்னா இப்ப உங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன் வாங்கலாம். ஹவுசிங் லோன் வாங்கினா அதுல இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2 லட்சம் வரைக்கும் நீங்க பெனிஃபிட் இருக்கு. அதே மாதிரி அதோட பிரின்சிபல்ல 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் வரும். அது 18C வரும். பட் அந்த மாதிரி நீங்க டாக்ஸ் கட்டாம உங்களுக்கு ஒரு அசெட் வாங்கிட்டு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆனா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க ஹவுசிங் லோன் வாங்கும்போது 1க்கு 2 தடவை நல்லா திங்க் பண்ணி ஒரு ஃபினான்சியல் கன்சிடரேட்டரை நீங்க கன்சல்ட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா பட் வீடு உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா நீங்க வீடு வாங்கலாம். அது இல்லாம தேவையில்லாம நான் சும்மா வாங்கி போடுறேன் அப்படி நீங்க வாங்கி போட்டா அது எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அதனால வீடு வாங்கும்போது நீங்க நல்லா திங்க் பண்ணிட்டு வாங்குங்க. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் டாக்ஸ் பிளானிங் பண்ணுவோம். நான் இப்பதான் டாக்ஸ் பிளானிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் நான் கத்துக்கிட்ட 5வது என்னோட ஃபினான்ஷியல் ரூல்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.